ஹாய் டியர் பிரதர்ஸ், அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நீங்களும் குடும்பத்தாரோட ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நானும் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் பொங்கலை. 15ஆம் தேதி கேரளா லாட்ரி காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 602. அதாவது 14ஆம் தேதி, நேற்று 14ஆம் தேதி கசிங் நம்பர் போடும்போது நான் சொல்லியிருந்தேன். அதாவது இன்றைக்கி 14ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் இருக்குது பாருங்கள், 15ஆம் தேதி, அதனுடைய ட்ரா நம்பரையும் ஃபாலோ பண்ணும். இப்போ 15ஆம் தேதி அப்படின்னு இன்றைக்கி சொன்னோம்னா 16ஆம் தேதிக்கு உண்டான ட்ரா நம்பர் என்ன, அதுலேயும் சின்ன சேஞ்ச் பண்ணி ரிசல்ட் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி வந்துட்டு 910 ரிசல்ட்டு. 15ஆம் தேதி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 602. 6 9ன்னு பண்ணிவிட்டு பிசியில் இருக்கிற 02 10ன்னு பண்ணி விட்டுருவாங்க, 910. அதனால் ட்ரா நம்பரை கவனமாக ஃபாலோ பண்ணணும். அது 15ஆம் தேதிக்கு உண்டான ட்ரா நம்பர் 602. 16ஆம் தேதிக்கு என்ன ட்ரா நம்பர், அது பழைய ரிசல்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஃபாலோ பண்ணணும். அப்படி தான் ஃபாலோ பண்ணி இப்போ கஸ் பண்ணியிருக்கிறேன். மேக்ஸிமம் பொங்கல் அன்னைக்கு ஒரு உறுதியாக மிகப்பெரிய வெற்றியை பிடிப்போம்னு நம்புகிறேன். ஓகே, இது 15ஆம் தேதி கேரளா லாட்ரி காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 602னுடைய கஸிங் நம்பர்ஸ். ஆல் போர்டில் 1 4 6 9 கொடுத்துருக்கேன். எப்பவும் போல் 2 நம்பர் தான், அந்த 2 நம்பரை பவர் பண்ணி கொடுத்துருக்கேன். 1 பவர் பண்ணோம்னா 6, 4 பவர் பண்ணோம்னா 9. 1 4 6 9. என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் கொடுத்துருக்கிற 2 நம்பரில், அதாவது 4 நம்பரில் 2 நம்பர் மேக்ஸிமம் பாஸ் ஆயிரும்னு நம்புகிறேன். ஃபாலோ பண்ணுங்கள். போன தடவை காருண்யா ப்ளஸ் 601 ட்ரா நம்பர், அதனுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா 262. அதாவது போன காருண்யா ப்ளஸ் இருக்குது பாருங்கள், அதனுடைய ட்ரா நம்பர் 601, ரிசல்ட்டு 262. ட்ரா நம்பரில் 61 இருக்குது, அது 62ன்னு வச்சு அடிச்சிருக்காங்க. இப்போ ட்ரா நம்பர் வந்து 62 இருக்குது, 63 அப்படின்னு வச்சு அடிப்பாங்கன்னு நினைப்போம். ஆனால் 60 வந்து 60 இருக்குது பாருங்கள், ட்ரா நம்பரில் 60 இருக்குது. அதை ஒன்றை குறைச்சி 59ன்னு அடிக்கலாம், இல்லை 20 ஒன்றை குறைச்சி 19ன்னு அடிக்கலாம். ஏன்னா நேற்று ரிசல்ட்டு 910, 91 இருக்குது, 91 இருக்குது, அதை 92 அப்படின்னு அடிக்கலாம். அந்த மாதிரி நிறையா வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக ப்ளே பண்ணணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்ட்லேயே 2 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏபிஏசிபிசியில் 12 13 32 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த 3 நம்பர் 12 21 13 31 32 23. ஏன் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன்னா 123ன்ற நம்பர் நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறேன். 1 2 3 123 அப்படின்ற நம்பரை நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறதுனால அந்த நம்பரை ஏபிஏசிபிசியில் ஃபஸ்ட்டு பிரித்து கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு நம்பர் தான் 123. அதை பிரித்தோம்னா 12 21 13 31 32 23. அவ்வளோதான். கீழே வந்துட்டு 16 61 19 91 94 49. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 123 அப்படின்றது தான் என்னுடைய டாப் மோஸ்ட் கஸிங் நம்பர். இந்த நம்பர் என்னுடைய கஸிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரிப்பீட்டடாக ஒரு 35 டைம்ஸ்க்கு மேலே வந்துருச்சு. அதனால் இதை நான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறேன். மேபி ஆர் மே நாட் பி, வரும் வரலான்றது இல்லை. ஆனால் என்னுடைய ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்றது இந்த 123. திருப்பினோம்னா 321. ஏன் 21 23 அப்படின்னா, போன ரிசல்ட் இருக்குது பாருங்கள், காருண்யா ப்ளஸ் போன ரிசல்ட்டு, அதாவது 601. இது ட்ரா நம்பர் 602. இந்த 20 இருக்குது இதில், ட்ரா நம்பரில் 20 இருக்குது. 20 வந்து 21 அப்படின்னு அடிக்கலாம். இல்லை போன ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 601, அதனுடைய ரிசல்ட் 262. 22 இருக்குது போன ரிசல்ட்டில், 22 இருக்குது.
அதில் ஒன்றை குறைச்சி 21 அடிக்கலாம், இல்லை ஒன்றை கூட்டி 23 அப்படின்னு அடிக்கலாம். அவ்வளோதான். லாஜிக் ரொம்ப சிம்பிள் தான். அதனால் 123 ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணேன்னா அந்த நம்பர் அப்படியே திருப்பி கொடுப்பேன். 321. ஸோ 4 டிஜிட்டில் 41 23 123 13 21 321. அவ்வளோதான் மை டியர் பிரதர்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். அதனால் முழுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான். ஓகே, ஆல் போர்டில் 1 4 6 9, ஏபிஎஸ்சிபிஎஸ்சியில் 12 13 32, 16 61, 19 91. ஏன் 19? நேத்தான் அடித்தாங்க 910, மீண்டும் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ட்ரா நம்பர் 602 20 இருக்குது. அதை 19 இல்லைன்னா 91 அப்படின்னு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 94 49. அவ்வளோதான். 4 டிஜிட்டில் 2 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். 41 23 41 23 123. இந்த 3 டிஜிட் நம்பரை அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன். 123ன்றதை 321 வச்சுருக்கேன். 4 டிஜிட்டில் 13 21. அவ்வளோதான். 3 டிஜிட்டில் ஒரு 9 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். ஏன் இந்த நம்பர் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் கஸ்ஸிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ 563ன்னு வைங்க, இந்த நம்பர்னு வைங்க. 563ன்னா இந்த நம்பர் பழைய சார்ட்டில், போன வருஷம் சார்ட்டில், போன மாதம் ரிசல்ட்டில், இப்படி நான் கஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்துட்டு மேட்ச் பண்ணி எடுக்கும்போது ஒரே நம்பர் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு. ஒரு 10 தடவைக்கு மேலே ஒரு நம்பர் வருது அப்படின்னு சொன்னால் அந்த நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ணுறது வழக்கம். அதான் நான் கொடுத்துருக்கேன். அதனால் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா யூ கேன் ப்ரொசீட். ஸோ அதர்வைஸ் ஜஸ்ட் லீவ் அண்ட் கோ. ஸோ ஒன்லி திஸ் இஸ் ப்ரிடிக்ஷன் தான் உண்மை. ஒரு இது கணிப்பு தான். அது மட்டும் இல்லை, இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு தான். நான் எங்கேயும் ஃபாலோ பண்ணுறதும் இல்லை, யார் கஸ்ஸிங்ஸும் நான் பார்க்குறது கிடையாது. அதனால் உங்கள் மனசுக்கு, உங்களுடைய இன்ஸ்டிங்க்ட், உங்கள் உள்ளுணர்வுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. அதனால் 563 632. இந்த 632ன்ற நம்பர் அப்படியே திருப்பி 236ன்னு கொடுத்துருக்கேன். 563 632 236 827 304. சரிங்களா? 304 350. ஏன் 304 30 ஏன் கொடுத்துருக்கேன்னா, ட்ரா நம்பரில் வந்து 602 ட்ரா நம்பர் 20 இருக்குது. ட்ரா நம்பரில் 20 இருக்கா, 20 30 அடிக்க சான்ஸ் இருக்குது. 304 350 ட்ரா நம்பரில் பார்த்தீங்கன்னா 602 ட்ரா நம்பர் 20 இங்கே இருக்கக்கூடிய 2 0 20 30 அடிக்கலாம், 60 10 குறைச்சி 50 அடிக்கலாம். அதனால் 350 234 129 158. அவ்வளோதான் மை டியர் பிரதர்ஸ். 563 632 236 827 304 350 234 129 158. ஓகே டியர் பிரதர்ஸ், இது 15ஆம் தேதி கேரளா லாட்ரி காருண்யா ட்ரா நம்பர் 602னுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்ட்லேயே 2 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. உறுதியான வெற்றியை பிடிப்போம் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ 4 டிஜிட்டில் 2 நம்பர் தான். 3 டிஜிட்டில் அந்த ஒரே நம்பரை திருப்பி கொடுத்துருக்கேன். 123 அதை அப்படியே திருப்பி 321 கொடுத்துருக்கேன். அதான் நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுற நம்பர். கீழே கொடுத்துருக்குற 9 நம்பர் வந்து என்னுடைய கஸ்ஸிங்கில் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்த நம்பர். உங்கள் பார்வைக்காக கொடுத்துருக்கேன், பாருங்கள். உங்கள் மனசுக்கு உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுது, செட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது கேரளா லாட்டரிக்கு உண்டான கணிப்பு மட்டும்தான். இந்த நம்பர் வரலாம் அப்படின்னு சொல்கிறது தான், வரும் வராமலும் போகும். அதனால் முழுசாக இதையே நம்பி இறங்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க.
ஓகே, எனிவே அட்வைஸ் இல்லாத பண்ணல. பொங்கல் அன்னைக்கு ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. எப்பவும் சொல்கிறது தான், உடம்பு பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க. ஃபேமிலி ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் ஃபாலோவிங் மீ. என்னை இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பொங்கல் ஒரு மிகச்சிறப்பான நாளாக நமக்கு அமையும்னு ரொம்ப நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் மை டியர் பிரதர்ஸ். குட் லக்.